மெம்பர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் 4 டேஸ்க்கு அப்புறம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுல மகிழ்ச்சி. டெக்னிக்கலும் ஃபண்டமெண்டல் ஆர் நியூஸும் கரெக்டாக எந்த இடத்துல கோயின்சைட் ஆகுது. ஒரு நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி அது டெக்னிக்கல் எப்படி நம்மளால் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. இன்வெஸ்டர்ஸ் கரெக்டாக சில பாயிண்ட்ஸில் ஏன் என்ட்ரி பண்ணுறாங்க, அதை நம்ம பிஃபோராகவே ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? ஒரு ரீட்டைல் ட்ரேடர் எப்போதுமே மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸை உடைக்கும் போது பை பண்ணுவாங்க. தொடர்ச்சியாக ப்ரைஸை பார்த்து ரைஸ் ஆகிட்டு இருக்கும்போது பை பண்ணுவாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் எப்போதுமே நல்ல மார்க்கெட் ஃபால் ஆகி ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ட்ராவாங்க. ஸோ அவங்க என்ட்ரான உடனே மார்க்கெட்டே ரிவர்சல் ஆகிடும் அப்சைடு. அதே போல் நல்ல ரைஸ் ஆகி ஒரு குறிப்பிட்ட லெவலில் மார்க்கெட் கரெக்டாக அந்த பீக்கில் செல் என்ட்ரி எடுப்பாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, மார்க்கெட்டே ரிவர்சல் ஆகிடும். பிகாஸ் தே ஆர் டூயிங் மாஸ் குவான்டிட்டி. நம்ம ஒரு லாட் பண்ணுவோம், அவங்க 1 கோடி லாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு மாசாக பண்ணும்போது மார்க்கெட்டே அவங்க பக்கம் ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எந்த இடத்துல என்ட்ரி ஆவாங்க, ஒரு ரீட்டைல் ட்ரேடர் நம்ம எதில் நியூஸில் ஃபோக்கஸ் பண்ணணுமா இல்லை டெக்னிக்கலில் ஃபோக்கஸ் பண்ணணுமா, எப்படி நம்ம இதை அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் வி see. ஒரு லைவ் ப்ரூஃபாகவே இந்த வீடியோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். டெக்னிக்கலும் நியூஸும் எப்படி கோயின்சைட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு 1 மினிட் இருந்து இந்த வீடியோ பாருங்கள். லாஸ்ட் வீக் நம்ம அனலைஸ் பண்ணது இதுதான் அனலைஸ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகி பிலோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது அண்டர் தி செல்லிங் ப்ரெஷர்னே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வாரம் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செல்லிங்கில் இருக்கிறது பெட்டர். டுவோர்ட்ஸ் இந்த பிரேக் அவுட் நம்ம கன்சிடர் பண்ணி 21,700 வரைக்குமே இந்த மூவ்மெண்ட் டவுன் சைடாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ 21,700 வரைக்கும் இந்த மூவ்மெண்ட் ஃபால் ஆகும். பிகாஸ் இங்கே நமக்கு ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. சரி, இப்போ இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் முழுவதுமே மார்க்கெட் எக்ஸாக்டாக 21,700 நோக்கி தான் நடந்திருக்கு. அதே போல் இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக 21,700 டச் பண்ண உடனே இந்த இடத்துல நமக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது. 1710 இருக்கும்போது யூஎஸ் உடைய FOMC மெம்பர் ஒரு பாசிட்டிவ் ஸ்பீச் கொடுக்குறாங்க. யூஎஸ் உடைய எக்கனாமி நல்லாவே க்ரோத் ஆகிட்டுருக்கு. யூஎஸ் உடைய எக்கனாமிக்கல் டேட்டாஸ் எல்லாமே, ஜிடிபி டேட்டா, எக்கனாமிக்கல் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சில் க்ரோத்தில் நோக்கி போகுது. கம்ப்ளீட்டாக யூஎஸ் 2024 ரெசஷனை அவாய்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ இதனால் வரக்கூடிய குவார்ட்டர்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான சாத்தியம் அதிகம். அதனால் மார்க்கெட்டும் ரிவர்சல் ஆகுது. ஸோ கரெக்டாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது 21,700. கரெக்டாக அந்த இடத்துல வந்தோடனே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது. சரி, இப்போ இதே போல் இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கி இன்ட்ராடேலே கூட பாருங்கள், இன்றைக்கி நம்ம கணிச்சது மார்க்கெட் ஒரு 10:29க்கு நான் போஸ்ட் பண்ணுறது 21,180 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 22,080, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 22,180, ஒரு 100 பாயிண்ட் அதிகம். சரி, இப்போ இன்றைக்கி நான் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நான் போஸ்ட் பண்ணது மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகிருக்கு. 10:30 கிட்டத்தட்ட ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல டச் பண்ணி பாருங்கள், இன்றைக்கி எக்ஸாக்டாக மார்க்கெட் எவ்வளோ ஹைப் டச் பண்ணியிருக்கு, 22,180.70. நம்ம கணிச்சது 22,180. மார்க்கெட் எக்ஸாக்ட் ஹை, ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகலை. 22,180 தான் எக்ஸாக்ட் ஹை. அங்கே டச் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் கீழே ஃபால் ஆகிருக்கு பாருங்கள். திருப்பியும் ஒரு 100 பாயிண்ட் ஃபால் ஆகிருக்கு. 100 பாயிண்ட்டுக்கு மேலே, 120 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே ஃபால் ஆகிருக்கு. அப்போ கரெக்டாக ஏன் இந்த இடத்துல போகணும், அந்த இடத்த டச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கூட போயிருக்கலாம் இல்லையா? ஸோ இன்வெஸ்டர்ஸ், மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் கரெக்டான லெவல்ஸில் தான் என்ட்ராகிறாங்க. அதை நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடர் எங்கேருந்து எப்படி நியூஸ் வருதுன்னு நமக்கு தெரியாது. அந்த நியூஸோடைய இம்பேக்டும் தெரியாது. ஸோ டெக்னிக்கலை நம்ம சரியாக ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சது. நீ இந்த டெக்னிக் இல்லை,
எந்த டெக்னிக்கை சரியாக ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக ட்ரேட் பண்ண முடியும். இது ஒரு லைவ் எக்ஸாம்பிளுக்காக, ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக, ஒரு நியூஸை, ஏன்னா சில பேர் வந்து நியூஸை மட்டுமே பார்ப்பாங்க, சில பேர் வந்து இண்டிகேட்டர் மட்டும் பார்ப்பாங்க. எந்த இதுவும் பார்க்கணும்னா அக்யூரேட்டாக எது உங்களுக்கு கொடுக்குதோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வரக்கூடிய வீடியோஸில் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் அண்ட் இந்த வாரத்தினுடைய வீக்லி அப்டேட்ஸ் வந்து நான் குயிக்காகவே அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வாரம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்குடைய அனாலிசிஸை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.